அன்பான விஷாலின் அன்பான கேப்டன்சி எப்படி இருந்தது? ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பற்றி தான் விஜய் சேதுபதி பேசியிருக்கிறாரு. அது என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பான விஜய் விஷாலோட அன்பான கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. எதுக்கு இந்த அன்பான அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அன்பாக தான் டீல் பண்ணாரா, இல்லை யாராவது ஒரு சிலர் மட்டும் அன்பை காமிச்ச மாதிரி தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இன்டெரக்டாக கேட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கு பதில் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்து அன்ஷிதாரை மட்டும் தான் அன்பாக நடந்துட்டார். ஸோ எல்லாருமே இதை தான் சொல்ல போகிறாங்க. பட் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்ல போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு சௌந்தர்யா என்ன சொல்கிறா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா மேலே இருக்கிற பாஸ்ட்டை அவங்க யாரெல்லாம் ஆப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து ரூடாக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் பிகேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சௌந்தர்யா சொல்லியிருந்தார். அன்ஷிதா மேலே இருக்கிற பாசத்தில் மற்றவங்க எல்லாருமே கத்துன மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து பவித்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மொமெண்ட்லேயே கூட சொன்னோம் சார், நீங்கள் வந்து அன்ஷிதாக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மற்றவங்களாம் வந்து ரொம்ப ரூடாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் அவர் அதை ஒத்துக்கல, அவர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லியிருக்காங்க. மக்களை இந்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருங்க. இந்த வீடியோ லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சரி விட்டுருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அன்ஷிதாக்கு மட்டும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணும்போது அவர் அதை ஏற்றுக்கல. இந்த இடத்துல ஜாக்லின் ரொம்ப கிளியராகவே சொன்னாங்க. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஜாக்லின் அமைதியாக இருங்க, ஒரு கேப்டன் சொல்கிறேன், கேப்டன் சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கேப்டனுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தமாக கத்திட்டு அப்படியே திரும்பி இருந்தாலும் அன்ஷிதாக்கிட்ட, அன்ஷுமா அமைதியாக இருமா, உனக்காக தான் மாமா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே பொலைட்டாக பேசும்போது இங்கே டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. யாரெல்லாம் வந்து அவர் கேப்டனாக ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து ரொம்ப நல்ல கேப்டனாக இருக்கணும், மற்றவங்களாம் வந்து ரொம்ப ரூடான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அப்படியே ஒரு கேப்டனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க. திரும்பி ஜாக்லின் அப்படின்னு கத்திட்டு அசன் அமைதியார் அசன் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் கேப்டன் ஆக்குனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் அன்பான கேப்டனாக இருக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு. அண்ட் கடைசியாக விஜய் சேதுபதி விஷாலை எழுப்பி கேட்டார், இத்தனை பேர் சொன்னாலாம் கேட்டிங்களா, எங்ககிட்ட மட்டும் கத்துறீங்க ஆனால் அன்ஷிதாட்ட மட்டும் கத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் உணர்ந்தீங்களா உங்களா முதல்ல மற்றவங்கிட்ட ஒரு மாதிரி வீடு ஒரு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் முதல்ல உணர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து விஷாலே கேட்டிருக்காரு. எங்ககிட்ட கத்துறீங்க, அவங்க கிட்ட கத்தலை, அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சதா முதல்ல? ஸோ விஜய் சேதுபதி கடைசியாக கேட்குறாரு, உங்கள் மாதிரி எவ்வளோ அலிகேஷன் இருக்குது, உங்களுக்கு நியாயப்படுத்திடுமே, உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்குறாரு. இருந்தால் தான் சொல்லிடுவார், நல்லா வசமாக மாட்டிட்டேன்னு சொல்லி விஷாலுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பண்ண தப்பு என்னன்ட்டு அவருக்கே தெரியும். ஸோ எதை சொன்னால் குத்த தான் போகிறாங்க, ஆமான்னு சொன்னால் குத்த தான் போகிறாங்க, இல்லை சொன்னால் குத்த தான் போகிறாங்க. ஸோ வசமாக மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு விஷால் திருத்துன்னு முடிச்சுட்டு நின்னார். ஸோ மக்களை மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ லைக் மட்டும் கொடுத்துருங்க, முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பார்ஷியாலிட்டி ஏன் இருந்தது, உங்கள்கிட்ட பதில் இருக்கா?